உழ்ஹிய்யா வழங்கி உன்னதமடைவோம். حدثنا عبد الرحمن بن إبراهيم الدمشقي قال حدثنا عبد الله بن نافع قال حدثني أبو المثنى عن هشام بن عروة عن أبيه عن عائشة أن النبي صلى الله عليه وسلم قال: ما عمل ابن آدم يوم النحر عملا أحب إلى الله عز وجل من هراقة دم، وإنه ليأتي يوم القيامة بقرونها وأظلافها وأشعارها، وإن الدم ليقع من الله عز وجل بمكان قبل أن يقع على الأرض فطيبوا بها نفسا. 326 சுனனு இப்னி மாஜஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள்: அறுத்து பலியிடுகின்ற நாளில் ஆதமுடைய மகன் செய்கின்ற அமல்களில் இரத்தத்தை ஓட்டுவதை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் கிடையாது. மறுமை நாளில் அந்த பிராணி அதனுடைய கொம்புகளுடனும் நகங்களுடனும் முடிகளுடனும் வரும். இன்னும் அதன் இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன் அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ளப்பட்டதாகிவிடும். எனவே உழ்ஹிய்யா வழங்கி மனநிறைவு பெறுங்கள். ஆதாரம் இப்னு மாஜஹ். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாது வஸ்ஸலாம் அவர்கள் தனது அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாது வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடக் கனவு கண்டு, தான் கண்ட கனவு வஹி இறை செய்தியாகையால் அதை நிறைவேற்ற முயன்றபோது கல்லை பிளந்த கத்தி மகனார் கழுத்தை பிளக்கவில்லை. உடனே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து ஆடு ஒன்றைக் கொணர்ந்து மகனுக்கு பதிலாக அதை அறுத்து பலியிடச் செய்தார்கள். இறைவனுக்காய் தன் பாச மகனையே தியாகம் செய்யத் துணிந்த நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சுன்னத் வழிமுறையை தனது உம்மத் சமூகமும் நிறைவேற்றி உன்னதம் அடைய வேண்டுமென்பதற்காக பெருமானார் அவர்கள் எமக்கு வழிகாட்டியுள்ளார்கள்.